தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளை வணங்கி 63 நாயன்மார்களை பற்றிய சிறிய தகவல். பெரிய புராணம் என்னும் நூலில் 63 நாயன்மார்களை பற்றி சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்கிறார். சேக்கிழார் அமைச்சர் பணியில் சிறந்து விளங்கியிருந்தாலும் சிவன் மீது பற்று கொண்ட பணியால் அனவாயன் என்னும் மன்னன் அமைச்சர் பதவியில் இருந்தபோது அவருக்கு கிடைத்த பொன்னும் பொருளுமே கொடுத்து சிவனடியார்களை பற்றி பெரிய புராணம் எழுத உத்தரவிட்டார். அவர் உத்தரவின்படி திருநீலகண்டர் 63 நாயன்மார்களின் முதன்மை பெற்றவர். திருவோடு செய்யும் பணியினை செய்து சிவனடியார்களுக்கு கொடுத்து வந்து கொண்டிருந்தார். மனைவியின் மீது சத்தியம் செய்து இனி உன்னை தீண்டேன் என்று சொல்லி சத்தியத்தின் நெறியில் வாழ்ந்து வந்தார். இதை அறிந்த சிவபெருமான் இதை உலகுக்கு காட்ட தான் ஒரு திருவோடு கொண்டு வந்து கொடுத்து அத்திருவோட்டினை பத்திரமாக வைக்க சொல்லி மீண்டும் அதை கேட்டபோது அது இல்லாமல் போக திருநீலகண்டர் புது திருவோடு செய்து தருவதாக கூறி, புதுவோடு எனக்கு வேண்டாம், நாம் தந்த திருவோடையே எனக்கு தருமாறு சிவபெருமான் கூற இருவருக்கும் இடையில் பெரும் வாக்குவாதம் நடந்து, நான் அப்படி கூறவில்லை என்று சொல்லி உன் மனைவியின் மீது சத்தியம் செய்து கொடு என்று கேட்க, மனைவியை தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்தவர் மனைவை தொட்டு எப்படி சத்தியம் செய்வார்? நாளும் அஞ்சி இறைவா எனக்கு வழிகாட்டு என்று வேண்டினார். சிவபெருமானோ எப்படியெல்லாம் சோதித்தருள முடியுமோ அப்படியெல்லாம் சோதித்தார். ஊர் மக்களை அழைத்து குளக்கரையில் நிற்க வைத்து தன் மனைவியின் மீது கரங்களை பிடித்து அக்கரங்கள் மீது சத்தியம் செய்து கொடுக்குமாறு வேண்டினார். திருநீலகண்டரோ ஒரு சிறு பிரம்பை கொண்டு மனைவியின் கையில் ஒரு பக்கமும் தன் கையில் ஒரு பக்கமும் பிடித்து கொண்டு, இறைவா உன்மீது ஆணை என்று இனி மனைவியை தொடமாட்டேன் என நான் சத்தியம் செய்தது உண்மையானால் இப்பொழுதும் என் வார்த்தை உண்மை. நான் அவரின் திருவோட்டை பறிக்கவில்லை, திருவோடை நான் எடுக்கவும் இல்லை என்று இறைவன் மீதே பணித்தார். அப்பொழுது மட்டுமே ஊர் மக்களுக்கு தெரிந்தது தன் மனைவியை தீண்டாதவர் திருநீலகண்டர் என்று. இதை உலகுக்கு காட்டவே சிவபெருமான் நடத்திய அந்த சிறு விளையாடல்தான். இருவருக்குமே முக்தி பெற்று சிவனடி சேர்ந்தார்கள். திருநீலகண்டரின் வரலாறு இது. திருச்சிற்றம்பலம்.